யாரை எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. கடந்த 35 நாட்களாக ஊரடங்கு உத்தரவு அமலில் இருக்கக்கூடிய காஷ்மீர் முற்றிலுமாக ஸ்தம்பித்து நிற்கிறது. இந்த ஊரடங்கு உத்தரவு அமலில் இருந்த காலகட்டத்தில் நடைபெற்ற கலவரங்களில் மட்டும் இதுவரை 50 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். 1000க்கும் மேற்பட்டோர் படுகாயங்கள் அடைந்திருக்கின்றனர். பலர் தங்கள் பார்வையை இழந்திருக்கின்றனர். காஷ்மீர் விவகாரம் குறித்து பிரதமர் மோடி ஏற்கனவே பேசியிருக்கிறார். இன்றைக்கு நாடாளுமன்றத்திலும் அது குறித்து விவாதிக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இப்படி அரசின் நடவடிக்கைகளும் அரசியல் கட்சிகளின் கருத்துக்களும் ஒருபுறம் பரிமாறப்பட்டிருக்கூடிய சூழ்நிலையில் காஷ்மீரின் நிலைமை என்பதோ மாறாமல் அதே நிலையில் தொடர்ந்து நீடித்து வருகிறது. பல இடங்களில் நிலைமை இன்னும் மோசமாகி வருகிறது. அழகிய வயல்வெளிகளுக்கும் பனிச்சிகரங்களுக்கும் பெயர் போன காஷ்மீர் இன்று இரத்த வெள்ளத்தில் மிதப்பது சர்வதேச தலைப்புச் செய்தியாக மாறியிருக்கிறது. ஒரு புறத்தில் இந்தியாவின் மீதான கவனத்தையும் ஆழ்ந்த வருத்தத்தையும் அது உலக சமூகத்திடம் ஏற்படுத்தியிருக்கிறது. காஷ்மீரில் என்ன நடக்கிறது, அதற்கான அமைதி என்கிற அந்த தீர்வு நிரந்தரமாக எப்போது கிடைக்கும் என்பன குறித்த விவாதங்கள் பல தளங்களில் நடைபெற்று வருகின்றன. இன்றைக்கு நேர்பட பேசாமல் நாமும் இது குறித்து விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான திரு ஐயநாதன், பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு நாராயணன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த திரு ஆலூர் ஷானவாஸ் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். அதேபோன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு அருணன் விரைவில் நம்மோடு இணைய இருக்கிறார். தொடர்ந்து இவர்களோடு வாதிக்கலாம். திரு ஐயநாதன், நிறைய விஷயங்களை பேசிடலாம். ஆனால் முதல்ல இந்த 35 நாள் ஊரடங்கு உத்தரவு அப்படிங்கிறதும் அங்கே நடைபெறக்கூடிய கலவரங்கள், இராணுவத்தின் தாக்குதல், பதில் தாக்குதல், இப்படி பல விஷயங்கள் அங்கே நிலைமை மிக மோசமாக இருக்கிறது. புர்ஹான் வானியினுடைய அந்த படுகொலை தான் இதனுடைய இமீடியட் இம்பாக்ட் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அது ஒரு புள்ளி. அதற்கு முன்பும் கோடு இருக்கு, அதற்கு பின்பும் கோடு ரொம்ப மோசமாக இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதேதான், நீங்க நன்றாக குறிப்பிட்டீங்க. புர்ஹான் வானி என்கின்ற அந்த இளம் தீவிரவாதி பாதுகாப்பு படையினரால் கொல்லப்பட்டது ஒரு காரணமாகத்தான் இருக்கின்றதே ஒழிய, இப்படி ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அந்த மக்கள் அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்திற்கு எதிரான அந்த அடக்குமுறைக்கு எதிரான ஒரு வெளிப்பாட்டை, போராட்டத்தை அவர்கள் தொடர்கிறார்கள். அதான் 2011 நடந்தது, 10 நடந்தது, அதற்கு முன்பும் நடந்தது, இப்பொழுதும் நடைபெறுகின்றது. நாம் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், அந்த மக்களினுடைய அரசியல் அபிலாஷை என்ன என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். என்ன செய்யப்பட வேண்டும் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அதை விட்டுவிட்டு இது அயல் நாட்டிலிருந்து தூண்டப்படுகின்றது, அவர்கள் தான் இதற்கெல்லாம் காரணம் என்றெல்லாம் சொல்லி இது நாள் வரை நாம் கடத்தி வந்ததில் ஏற்பட்டதெல்லாம் என்னவென்றால் உயிரிழப்புகள் தான். இன்றைக்கு 57 பேர் இது நாள் வரை உயிரிழந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு மிக சோகமான ஒரு செய்தியை நான் படித்தேன். மத்திய கூடுதல் காவற்படையைச் சேர்ந்த ஒரு காவலர் ஒருவர் ஒரு வயதான ஒரு பெண்மணியை பார்த்து துப்பாக்கியை திருப்பியிருக்கின்றார். அந்த பெண்மணி அதிர்ச்சியில் மாரடைப்பால் உயிரிழந்திருக்கிறார். 300 பேர் பார்வை இழந்திருக்கிறார். பெல்லட் குண்டுகள் என்று சொல்லக்கூடிய உலகத்தில் பாலஸ்தீனத்திற்கு எதிராக, அந்த மக்களுக்கு எதிராக இஸ்ரேலின் அடக்குமுறை இராணுவம் எதை பயன்படுத்துகிறதோ அது விடுதலை பெற்ற சுதந்திரமான இந்தியா தனது மக்களின் மீது, போராடக்கூடிய மக்களின் மீது அதை பிரயோகிக்கின்றது. ஒரு சுடுதலில் 100 பெல்லட்டு குண்டுகள் என்று சொல்லக்கூடிய சிறு சிறு ரவைகள் போய் பாயும் பொழுது அது எப்படியெல்லாம் உள்ளே பாய்ந்திருக்கின்றது என்கின்ற அந்த எக்ஸ்ரே காட்சிகளை எல்லாம் காணும் பொழுது நெஞ்சம் பதைக்கின்றது. இந்த நாடு பிரிவினையின் பொழுது ரத்தம் சிந்திய போது அந்த இடத்தில் போராட்டம் நடந்தது காஷ்மீரில். ஆனால் அந்த போராட்டத்தை ரத்தத்திற்கு, வன்முறைக்கு கொஞ்சம் கொண்டு சொல்லாமல் தனது செல்வாக்கின் மூலம் நாம் இந்தியாவோடு இருப்போம் என்கின்ற முடிவை எடுத்த ஷேக் முகமது அப்துல்லாவின் காரணமாக அந்த இடம் அந்த இருள் சூழ்ந்த ஒரு சூழலிலும் ஒரு ஒளிக்கீற்று என்று மகாத்மா காந்தி குறிப்பிட்டார். அப்படிப்பட்ட அந்த காஷ்மீர் வேலையில் அந்த மக்களினுடைய அரசியல் அபிலாஷை என்ன என்பதனை நாம் பார்த்து அதை தீர்வு காண முற்படாமல் நாம் இதை அந்நிய நாட்டு பகைமையோடு அவர்கள் தூண்டக்கூடிய இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதம் காரணம் என்றெல்லாம் கூறி நாம் திசை திருப்புவது என்பது பிரச்சனைக்கு தீர்வை கொண்டு வராது, கொண்டு வரவே வராது. அங்க நடக்கக்கூடிய மக்கள் போராட்டம், அதில் இருக்கக்கூடிய நியாயமான உறவுகள், இருக்கக்கூடிய ராணுவத்துக்கு எதிரான, ராணுவத்திற்கு கூடுதல் அதிகாரங்களுக்கு எதிராக அவர்கள் நடத்தக்கூடிய போராட்டங்கள், இதெல்லாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீதம். ஆனா பாகிஸ்தானுடைய தூண்டுதலின் காரணமாக அந்த 50% இருக்கக்கூடிய விஷயம் 150%, 200% பெரிதுபடுத்தப்படுகிறது. அதனாலதான் அந்நிய நாட்டு சதின்னு நாங்க சொல்றோம்னு ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. அந்நிய நாட்டு சதி முற்றிலுமாக இல்லைன்னு வருத்த முடியுமா? இல்ல,
நாம் நமது மக்களுக்கு அவர்கள் எதை விரும்புகிறார்கள் என்பதை கொடுக்க மறுக்கும் பொழுது அந்த இடத்தில் ஒரு பலவீனத்தை பலமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அண்டை நாடு செய்கிறது நான் மறுக்கவில்லை. ஆனால் அதுதான் முழு முதற் காரணம் என்று சொல்லி காஷ்மீர் பிரச்சனை திசை திருப்பாதீர்கள். இங்கே நமக்கு தேவை காஷ்மீரின் மண்ணா அல்லது மக்களா? அந்த மண்ணோடு அந்த மக்கள் நம்மோடு வந்து சேர்ந்தார்கள் அல்லவா? அங்கே 2 விடுதலை போராட்டங்கள் நடந்தது. அதைத்தான் நாம் மறந்துவிடக் கூடாது. ஒன்று, அங்கே இருந்த ஹரிசிங் அரசை எதிர்த்து அங்கே போராட்டம் நடந்தது. பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களையும் எதிர்த்து போராட்டம் நடந்தது. ஆனால் அவர்கள் தங்களுடைய விடுதலையை விட்டு தந்து இந்தியாவோடு இணைந்து கொண்டார்கள். ஒரு ஜுனாகத்திற்கு விடுதலை கொடுக்க முன்வந்த பிரிட்டிஷார் அவர்களுக்கு கொடுக்க முன்வந்திருக்க மாட்டார்களா? ஆனால் ஷேக் முகமது அப்துல்லா, அன்றைய நமது பிரதமர் ஜவஹர்லால் நேரு சொன்ன சுதந்திரம், சமூக நீதி, மதச்சார்பின்மை, ஜனநாயகம் என்பதற்காக நாம் இந்தியாவோடு இணைகின்றோம் என்று சொல்லி அந்த மக்களிடையே பேசினார். அந்த பேச்சை இந்திய அரசே வெளியிட்டிருக்கிறது. ஷேக் முகமது அப்துல்லா பேசியது. ஆனால் என்ன நடந்தது? 5 ஆண்டுகளில் அவரை தூக்கி நம்ம உள்ளே போட்டு விட்டோம். ஜெயபிரகாஷ் நாராயணன் ஒரு கடிதத்தை எழுதினார் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களுக்கு. அப்பொழுது நாம் ஜனநாயகத்தை போதிக்கின்றோம், ஆனால் படைபலத்தை கொண்டு காஷ்மீரை ஆளுகின்றோம், இது சரியா என்று கேள்வி எழுப்பி ஒரு கடிதத்தை போட்டார். இங்கே அந்த அடக்குமுறையை நாம் முதலில் திரும்ப பெறுவோம் என்கின்றேன். அந்த அடக்குமுறை சட்டத்தை திரும்ப பெறுங்கள், ராணுவத்தை திரும்ப பெறுங்கள். ராணுவத்துக்கான சிறப்பு அதிகாரம் பற்றி நம்ம பேசலாம், தொடர்ந்து பேசுவோம். திரு நாராயணன், உமர் அப்துல்லாவோட ட்வீட், இந்த விஷயம் நடந்தபோது ஒரு ட்வீட் அவர் போட்டாரு. அதுல, என்னுடைய வார்த்தைகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், சமூக வலைதளம் மூலம் அவர் போராட்டத்திற்கு திரட்டிய உறுப்பினர்களை விட தற்போதுதான் புதையுண்ட சுடுகாட்டிலிருந்து போராட்டத்திற்கு ஆட்களை திரட்டும் எண்ணிக்கை அதிகமாகும். புர்ஹானின் திறமையை நான் பார்க்கத்தான் போகிறோம் அப்படின்னு புர்ஹான் வானியினுடைய இறப்புக்கு பிறகு அவர் ஒரு ட்வீட் போடுறார். புர்ஹான் வானியினுடைய அந்த மரணத்தை, அந்த படுகொலையை, அதற்கு பின்னான அந்த எஃபெக்ட்ஸ் இருக்குல்ல, அதை அரசு தவறாக கையாண்டு விட்டதுன்னு ஏன் சொல்லக்கூடாது? அப்படிலாம் இல்லை. புர்ஹான் வானின்றது ஒன்றும் பெரிய தியாகிலாம் கிடையாது, போராளியும் கிடையாது. ஒரு பயங்கரவாதி, அவ்வளவுதான். இந்த நாட்டிற்கு எதிராக போர் தொடுக்க வேண்டும், இந்த நாட்டை துண்டாட வேண்டும் என்று நினைத்த ஒரு பயங்கரவாதியை இந்த அரசாங்கம் கண்டிப்பாக அதை செய்தது சரிதான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதுக்காக ஒரு ட்வீட் போடுறது, அவர் இந்த மாதிரி பல விஷயங்கள்ல பல ட்வீட் எல்லாம் போட்டிருக்காரு. அதனால அதை இக்னோர் தான் பண்ணுமே தவிர, ஒரே ஒரு விஷயம் தாங்க, நம்முடைய மரியாதைக்குரிய ஐயநாதன் இக்னோர் பண்ணுன்னு சொன்னதால நான் கேட்கிறேன். அந்த மாநிலத்தின் முதலமைச்சராக இங்க இருந்தவர், பரம்பரையாக அந்த மாநிலத்தினுடைய அரசியல் அதிகாரத்தில் பங்கு பெற்ற ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருக்கூடிய நபர், அங்க இருக்கக்கூடிய அவர் இதனுடைய எஃபெக்ட்ஸ், அவர் புர்ஹான் வானியை நியாயப்படுத்தியோ புர்ஹான் வானி இதுன்னு அவர் பேசல. ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அதனுடைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இப்படி இருக்கும், இது இப்படி கையாளுங்கள் சொல்லும் போது அவரை இக்னோர் பண்றதுதான் பாரதிய ஜனதா அரசு மேற்கொள்ளக்கூடிய பிரச்சனை வரக்கூடிய சிக்கலா? அப்படி இல்ல, நான் சொல்றது இது ஒரு திட்டமிட்ட அரசியல் ரீதியாக ஒரு பதட்டத்தை, அரசியல் ரீதியாக அவர் இந்த அங்க இருக்கக்கூடிய மாநில அரசு மத்திய அரசு மீது தேவையில்லாத ஒரு பழிச்சொல்லாகவோ அல்லது ஒரு தவறான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க, அதுதான் நான் சொன்னேன், இக்னோர் பண்ணணும்னு நான் சொன்னேன். ஏனென்றால் அங்கே நடந்திருப்பது நீங்கள் சொன்னது போல ராணுவத்தினுடைய தாக்குதலுக்கு பிறகு அங்கே தாக்குதல் கிடையாது. அவர்கள் தாக்குகிறார்கள், ராணுவம் தாக்குகிறது. நம்முடைய பாதுகாப்பில் எந்த விதமான அந்த சமரசமும் இந்தியா செய்து கொள்ளாது. எந்த அரசாக இருந்தாலும் சரி இந்தியா செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அங்கு நடப்பது உறுதியாக பாகிஸ்தானுடைய தூண்டுதலால் தான் நடக்கிறது என்பதற்கு பல்வேறு விதமான ஆதாரங்களை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இங்க அன்பார்ச்சுனேட்லி நம்ம ஐயநாதன் போன்றவர்கள் அதை ஒரு பெரிய தியாக உருவமாக்கி அதை என்னவோ நான் என்ன கேட்கிறேன், இவங்க இப்போ உமர் அப்துல்லா உட்பட அத்தனை பேருமே இந்த நம்முடைய ஜனநாயக ரீதியிலான தேர்தலை ஏற்றுக்கொண்டு அதன் மூலமா நிலைமை நடந்துகிட்டு இருக்கு. அதனால ஏதோ அந்த மக்களை கஷ்டப்படுத்துறோன்றதெல்லாம் உறுதியா கிடையாது. அங்க ஒரு சில பயங்கரவாத தீவிரவாத அச்சுறுத்தல்களினால், பாகிஸ்தானுடைய தூண்டுதலினால், ஏன் பாகிஸ்தான் தூண்டுதுன்னு சொன்னா அங்க பிரச்சனை இருக்குது, ஆப்கானிஸ்தான்ல பிரச்சனை இருக்கு, அதனால அதே மாதிரி பலூச்சிஸ்தான் பிரச்சனை பயங்கரமா இருக்குது. அதனால அதை திசை திருப்புவதற்காக அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல நான் மத ரீதியாக இதை நான் கொண்டு போக விரும்பவில்லை, கண்டிப்பா நம்ம அதை சொல்லலை. ஆனால் அங்க இருக்கக்கூடிய சில மக்கள் கூட இந்த தீவிரவாத பயங்கரவாத செயல்களினால் ஏதோ ஒரு வகையில அவங்க மூளைச்சலவை செய்யப்படலாம், அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை எந்த விதமான மாற்று கருத்து. மூளைச்சலவைங்கிறதுலாம் இன்னொரு கட்ட விவாதம் தொடங்குது. மூளைச்சலவை யாரை செய்ய முடியும்னா, ஒரு பலவீனமாக இருக்கக்கூடிய ஒருவர் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்துக்கு போராடுறாங்க, அது நடைபெறலைங்கும் போது அவர்கள் பலவீனமாக உணர்கிறார்கள்,
அப்போது மூளைச்சலவை செய்யறவங்க அவங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம்னு சொல்ல முடியும். சரி, இந்த சரி. ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் அப்படிங்கிறது இந்த ஆட்சி காலம் இல்ல, காங்கிரஸ் ஆட்சி காலத்திலிருந்தே எடுக்கப்படணுங்கிற போராட்டம் மக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தினசரி ராணுவத்துக்கு எதிராக அவர்கள் சந்திக்கக்கூடிய உளவியல் ரீதியான பிரச்சனைகளுடைய தாக்கமாகவும் வெளிப்படுது. ஐயநாதன் தொடக்கத்தில் குறிப்பிட்ட மாதிரி ஒரு சம்பவம், அதை இது போன்ற சம்பவங்கள் நடக்கும் போதுதான் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கான அந்த வீரியம் மக்களிடம் வருது. அதை வந்து நீங்க வந்து வெளிநாட்டு சதின்னு சொல்றது அந்த மக்களுடைய பேசிக் பிரச்சனையை அட்ரஸ் பண்ணாம இருந்ததா காரணமா? அப்போ இது வந்து உணர்ச்சி பூர்வமான பிரச்சனைன்னு நீங்க சொல்றீங்க, அவர் சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன், போன வருஷம் வந்து கிட்டத்தட்ட 60-70% வாக்கு போட்டு அவங்க வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அரசை. அப்ப இதே மக்கள் தானே அங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்ப அந்த ஜனநாயகத்தின் மீது, இந்தியாவின் மீது நம்பிக்கை இருக்கின்ற காரணத்தினால்தான் செஞ்சிருக்கிறாங்க. அதனால அதைத்தான் நான் சொல்றேன், உணர்ச்சிகளை தூண்டி விட்டு போராட்டம் நடத்துவது தவறு. இப்பயும் ஜனநாயகத்தின் கொள்கை ரீதியா இல்ல, கொள்கை ரீதியா இந்த போராட்டம் இல்ல நீங்களே சொல்றீங்க. இல்ல கொள்கை ரீதியா போராட்டம் நான் சொல்ல, இப்பவும் ஜனநாயகத்தின் வார்த்தை இந்த பர்టిక్యులர் இஷ்யூல வராங்க அப்படின்னு இல்ல. இது போன்ற விஷயங்களில் தான் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தாக்கம் ரொம்ப நாளா பொறுத்து இருக்கக்கூடிய தாக்கம் வெளிவருது இல்லையே. அது வந்து கொள்கை ரீதியிலான போர் இல்லையே. எல்லா கொள்கை தேவையில்லை. என்ன அடிச்சா வலிக்குதுன்ற வழி போர் இல்ல. சரி, இல்ல ரொம்ப நாளா நான் அடி வாங்கிட்டே இருக்கேன். என்னை அடிப்பதற்கு தடுப்பதற்கான ஒரு வழி ஜனநாயகத்தில் அது ஒண்ணுதான் வாய்ப்பு. இப்போ இதே எதிர்கட்சிகள், இதே மீடியாக்கள் என்ன கேட்டாங்கன்னா, இந்த பிடிபியினுடைய பிஜேபி அலையன்ஸ் வைக்கும் பொழுது வேற மாதிரி பேசுறாங்க. எப்படி நீங்க அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஆதரவு கொடுக்குறாங்க இந்த மாதிரி இவங்கள்ட்ட. பிஜேபி அங்கு அமைதி நிலவ வேண்டும் என்கின்ற காரணத்திற்காகத்தான் அவர்களுடைய அந்த பல விஷயங்களை தெரிந்தும் கூட தைரியமா வந்து கூட்டணி வச்சு அங்க ஒரு நல்ல ஜனநாயகத்தை நிலைநாட்ட வேண்டும். அங்க இருக்கக்கூடிய அந்த அரசியல் தலைவர்களிடம், அங்க இருக்கக்கூடிய மக்களிடம் ஒரு நல்ல அமைதியை கொண்டு வர வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்துடன் தான் கூட்டணி வச்சு இன்னைக்கு அங்க செஞ்சிருக்கிறாங்க. அப்படி வரும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பயங்கரவாதம் என்று நடக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் வரத்தானே செய்யும். சரி, நம்ம பேசலாம். திரு ஷானவாஸ், புர்ஹான் வானியினுடைய மரணத்துக்கு முன்பு நடந்த காஷ்மீர் மக்களுடைய தன்னெழுச்சி போராட்டங்களுக்கும் அதற்கு பிறகான போராட்டங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. இது பயங்கரவாதத்துக்கான ஆதரவு தளமாக அந்த மக்களினுடைய மனம் மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அது எங்க போய் நிற்குதுன்னா, இந்த மக்கள் பிரிவினையை கோரக்கூடிய நிலைக்கு போவாங்கன்னு அந்த மக்கள் மீதான விஷயங்கள் போகிறது. ஆனா அடிப்படையை பார்க்கும்போது அந்த ராணுவத்துக்கு எதிரான, அந்த ராணுவத்தின் சிறப்பதிகார சட்டத்துக்கு எதிரான போராட்டமாகவும் இது இருக்கு. அப்ப இந்த இரண்டு விஷயங்களை இப்படி பிரித்து பார்க்க முடியுமா? புர்ஹான் வானி மரணத்துக்கு முன்பான போராட்டத்துக்கு ஒரு காரணமும் பின்பான போராட்டத்துக்கு ஒரு காரணமும் பார்க்க முடியுமா? அதாவது காஷ்மீரை தன்மையப்படுத்துவதற்கு இந்தியா முழுவதும் இந்திய அரசு சொல்லுவதற்கு, இந்திய மக்களை நம்ப வைப்பதற்கு ஒரு அடிப்படையான காரணம் தேவைப்படுகிறது. அது என்ன காரணம் என்றால், இவர்கள் பாகிஸ்தானை ஆதரிக்கக்கூடிய மனநிலையில் இருக்கிறார்கள். பாகிஸ்தான் மனநிலை அங்கு வளர்ந்து வருகிறது. பாகிஸ்தான் ஒரு முஸ்லிம் நாடு, காஷ்மீரில் பெரும்பான்மையாக இருப்பவர்கள் முஸ்லிம்கள். எனவே மத அடிப்படையில் அவர்கள் பாகிஸ்தான் கொடியை தூக்கி பிடிக்கிறார்கள். காஷ்மீரில் பாகிஸ்தானோடு சேர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதற்காகத்தான் அவர்கள் பிரிவினை கேட்கிறார்கள் என்கிற கோணத்தில் செய்திகள் பரப்பப்படுகிறது. மக்களும் அப்படித்தான் இங்கே வந்து பயிற்றுவிக்கப்படுகிறார்கள். காஷ்மீர்ல என்ன நடக்குதுன்னா, பாகிஸ்தானுக்கு ஆதரவான போராட்டம் நடக்குது, பாகிஸ்தான் கொடியை தூக்கி பிடிக்கிறாங்க என்று திரும்ப திரும்ப ஒரு பரப்புரை செய்யப்படுகிறது. ஆனா வரலாற்று காலம் தொட்டு இன்றைய வரை எந்த காலத்திலும் காஷ்மீர் மக்கள் பாகிஸ்தானின் பக்கம் நின்றதில்லை என்பதுதான் உண்மை. காஷ்மீரிகள் தங்களை காஷ்மீரிகளாக உணர்கிறார்கள். அந்த விடுதலையை கேட்கிறார்கள். பாகிஸ்தானோடு சேர வேண்டும் என்று அவர்கள் கேட்கவில்லை. பாகிஸ்தானோடு சேர வேண்டும் என்றால் அவர்கள் பாகிஸ்தான் என்கிற ஒரு நாடு முஸ்லிம் மதம் என்கிற முஸ்லிம் நாடு என்கிற அடிப்படையிலேயே பிரிந்து போகிறது. இந்தியாவிலிருந்து ஒரு மத அடிப்படையிலேயே பிரிந்து போகிறது. ஆனால் மத அடிப்படையில் அவர்கள் போய் சேர்ந்திருக்கலாம் பாகிஸ்தானோட. ஆனால் அவர்கள் இந்தியாவோடு தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டார்கள். ஒரு செக்யூலர் ஸ்டேட்டோடு அடையாளப்படுத்திக் கொண்டார்கள். இது உண்மை. இந்து மன்னர் ஹரிசிங் தான் அந்த மக்கள் ஆண்டார். சமஸ்கிருதம் தான் மொழியாக இருந்தது, ஆட்சி மொழியாக. அப்போ அந்த மக்கள் வந்து எவ்வளவு செக்யூலரா இருந்திருக்காங்க என்பதற்கான சான்றுகள் இதெல்லாம். ஆனா அப்படியே அந்த வரலாற்றை புறந்தள்ளிட்டு முழுக்க முழுக்க ஒரு மத அடிப்படையிலேயே காஷ்மீரிகளை வந்து சித்தரித்து இந்தியாவில் ஒரு மத ஒருங்கிணைவை ஏற்படுத்தி காஷ்மீரை சூறையாடுவதற்கான காரணத்தை இந்திய அரசு தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறது. இது ஒரு பக்கம். இதுல என்னன்னா, இப்ப பாகிஸ்தானிடம் இருந்து காஷ்மீரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் படைகளை குவித்து வைத்திருக்கிறோம் இந்தியா ஒரு காரணம் சொல்றது. ஏன் வந்து நீங்க வந்து 2 நபருக்கு ஒரு ராணுவ வீரர் என்கிற அடிப்படையில் இப்படி லட்சக்கணக்கான ராணுவத்தை கொண்டு காஷ்மீர் முழுவதும் குவித்திருக்கிறீர்கள் என்று கேட்டால், பாகிஸ்தான் ஆக்கிரமித்து விடும்,
பாகிஸ்தான் ஊடுருவி கொண்டிருக்கிறது, பாகிஸ்தானிடமிருந்து அந்த மண்ணை பாதுகாக்க வேண்டிய தேவையும் அவசியமும் நெருக்கடியும் நமக்கு இருக்கிறது என்று ஒரு காரணத்தை சொல்லுகிறார். அதாவது ராணுவத்தை அங்க வைத்திருப்பதற்கான காரணத்தை இந்திய அரசு தொடர்ந்து சொல்லுகிறது. பாகிஸ்தானிடமிருந்து பாதுகாக்க வேண்டும் என்றால் நீங்க எல்லையில தான் நிறுத்தணும். ஆனா எல்லையில் இருக்கிற ராணுவத்தை விட காஷ்மீருக்கு உள்ளே இருக்கிற ராணுவம் தான் அதிகம். அப்போ நீங்க காஷ்மீரிகளை, காஷ்மீர் என்கிற மண்ணை பாகிஸ்தானிடமிருந்து காப்பாற்றுவதற்கு ராணுவத்தை குவித்திருக்கிறீர்களா அல்லது வேறு யாரிடமிருந்து காப்பாற்றுவதற்கு உள்ளே ராணுவத்தை குவித்திருக்கிறீர்கள் என்ற கேள்வி வருகிறது. அப்ப அந்த மக்களின் உணர்வு வேறு விதமாக இருக்கிறது என்பது இவர்கள் படைகளை குவித்து வைத்திருப்பதிலிருந்தே புரிந்து கொள்ளலாம். அப்ப அந்த மக்கள் அப்படி என்னதான் நினைக்கிறாங்க, அப்ப அந்த மக்கள் என்ன உணர்வில் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கு இதுவரை அந்த மக்களுக்கு இந்திய அரசு வாய்ப்பை வழங்கவில்லை. ஆனா காஷ்மீரை இந்தியாவோட சேர்க்கும் போது, இணைக்கும் போது என்ன நிபந்தனை அடிப்படையில் இந்தியா சேர்த்தது, ஐநால என்ன உறுதிமொழி நம்ம கொடுத்தோம், நேரு என்ன சொன்னார் என்றால் காஷ்மீர் மக்களின் உணர்வுகள் குறித்த பொது வாக்கெடுப்பை இந்தியா நடத்தும் என்று சொல்லித்தான் சேர்த்தாங்க. அப்போ ஒரு வாக்குறுதியை கொடுத்து அந்த வாக்குறுதியை இதுவரைக்கும் இந்திய அரசு காப்பாற்றல. இது இந்த பிரச்சனையினுடைய அடிநாதம். அதான் பொது வாக்கெடுப்பு அப்படிங்கிற விஷயம் கேட்கறதுக்கு முன்பு அதுக்கு ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் என்ன இங்க தொடர்ச்சியாக வைக்கப்படுது என்றால், அவங்க தான் 5 ஆண்டுகளுக்கு ஒரு நடக்கக்கூடிய தேர்தலையோ இல்ல எப்போது தேர்தல் நடந்தாலும் தங்கள் வாக்குகளை செலுத்துகிறார்கள், தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க, இந்த சிஸ்டத்தோட அவங்க தங்களை இணைத்துக் கொண்டார்கள். அப்படி இருக்கவர்கள் பொது வாக்கெடுப்புன்னு கோர்றவர்கள் பிரிவினையை நோக்கி அவர்களை தூண்டுகிறார்கள் சொல்றாங்களே. பொது வாக்கெடுப்புங்கிற கோரிக்கை பிரிவினைக்கானதுன்ற ஒரு அர்த்தம் இங்க இருக்கு. அதாவது இப்ப அந்த மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஒரே ஜனநாயக வாய்ப்பு இந்த தேர்தல் சிஸ்டம் தான். ஒரு உள்ளூர் நிர்வாகம் நடக்கணும்னா அந்த மக்களுக்கு இந்த தேர்தலை பயன்படுத்தி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. முற்றிலும் நிராகரிச்சுட்டு அவர்கள் போறதுக்கான வாய்ப்பை இந்திய அரசு வழங்கல. முழுக்க முழுக்க ராணுவத்தை குவிச்சு வச்சு முழுக்க கண்காணிப்பின் கீழே மக்களை ஒரு மனநோயாளியா மாத்தி வச்சிருக்கிறோம். காஷ்மீர் குழந்தைகள் கிட்டத்தட்ட மனநோயாளியா மாறிட்டாங்க. காஷ்மீர் இளைஞர்கள் அப்படியே தூக்கம் தொலைந்து போன ஒரு இளைஞர்களாக ஒரு எந்த விஷயத்தில ஈடுபாடு காட்ட முடியாத அளவுக்கு மனபாதிப்புக்கு, மன அழுத்தத்திற்கு உள்ளான ஒரு தலைமுறையை நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறோம் அந்த மண்ணில். அப்ப அந்த மக்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரே வாய்ப்பு ஒரு உள்ளூர் நிர்வாகத்தை நடத்துவதற்காகவாவது அவர்களுக்கு ஒரு நிர்வாகம் தேவைப்படுகிறது. அதற்கு இந்த தேர்தல் ஒண்ணுதான் இருக்கு. அப்ப அந்த தேர்தலில் அவங்க பங்கேற்கிறத மட்டுமே வச்சுட்டு அவங்க இந்தியாவை முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்வது எந்த வகையில் நியாயம்? அப்போ அவர்களுக்கு நம்ம கொடுத்த வாக்குறுதி அது இல்ல. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உங்களுக்கு தேர்தல் நடத்துவோம்னு சொல்லி அவங்களை சேர்த்தோம். உங்களுடைய எண்ணப்போக்கு என்ன என்பதை பற்றி பொது வாக்கெடுப்பு நடத்துவோம்னு சொல்லி தான் சேர்த்தோம். அப்ப அதற்கு இந்த தேர்தல் பதில் கிடையாது. இந்த தேர்தல் எப்படி நடக்குது? அந்த மக்களுடைய உண்மையான பிரதிநிதிகள் அங்க அமர முடியுதா? அவங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு அந்த மக்களை பயன்படுத்தி மத்திய அரசோட பேரம் பேசி தங்களை நிலைநிறுத்திக் கொள்ளுகிற 2 பேர் இருக்காங்க. மாறி மாறி அந்த 2 பேருக்கு வாக்களிக்க வேண்டிய ஒரு நெருக்கடியில் அந்த மக்கள் இருக்காங்க. அப்படித்தான் அதை புரிஞ்சுக்கணும். தேர்தல் என்பது அந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்ட முடிவல்ல, தீர்வல்ல. அப்போ அந்த ராணுவத்தை குவித்து வைத்திருக்கிறோம். அந்த ராணுவத்தை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கு அந்த மக்களை, அந்த மண்ணின் மைந்தர்களை சுதந்திரமாக வாழ விடுவதற்கு நாம என்ன செய்திருக்கோங்கிறது கேள்வி. இதுல நம்ம பேசலாம், தொடர்ந்து பேசலாம். திரு அருணன், 2 விஷயங்கள் இருக்கு. அதீத ராணுவ பலம் என்பது அந்த மக்கள், ஷானவாஸ் சொன்ன மாதிரி 2 காஷ்மீரிகளுக்கு ஒரு ராணுவ வீரர் நிறுத்தப்பட்டிருக்கிறார்ன்றது நம்ம பார்க்கக்கூடிய கல சூழல். இது போன்ற விஷயங்கள், அதாவது அந்த ராணுவத்திற்கான கூடுதல் அதிகாரத்தை திரும்ப பெறணுங்கிற கோரிக்கை வைக்கப்படும் அதே தருணத்தில் பொது வாக்கெடுப்பு நடத்தப்படணும் அப்படிங்கிற கோரிக்கை முன்வைக்கப்படுது. ஆனால் உடனடி தீர்வாக எது இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டால் உங்கள் பதில் என்ன? அதாவது இப்ப நண்பர் நாராயணன் சொன்னாரு, இந்த காஷ்மீரி மக்கள் தானே வாக்களித்து ஒரு அரசை உருவாக்கியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஏதோ ஒரு பெரிய கொள்கை வழி போராட்டம் நடக்குது என்று ஏன் சொல்றீங்க என்று கேட்டார். நான் அதையே திருப்பி கேட்க விரும்புகிறேன். இந்த மக்கள் தானே வாக்களித்து இப்படி ஒரு அரசாங்கத்தை உருவாக்கியிருக்காங்க. ஏன் அதே மக்கள் இன்றைய தினம் இப்படிப்பட்ட ஒரு வீரம் செறிந்த போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க? யோசிச்சு பார்க்க வேண்டாமா இந்திய அரசு? நான் என்ன கேட்க விரும்புகிறேன், குலாம் நபி ஆசாத் பேசியிருக்காரு நாடாளுமன்றத்தில். என்னன்னா, அவர் அந்த மாநிலத்தை சார்ந்தவர்களால அவர் சொன்ன ஒரு வாக்கியத்தை நான் இங்கே மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். அவர் என்ன சொன்னார்னா, சுதந்திரத்துக்கு பிறகு இப்படி 30 நாட்களுக்கு மேலாக ஊரடங்கு உத்தரவு காஷ்மீர் பள்ளத்தாக்கில் போடப்பட்டதே இல்லை. இது நான் காணாத ஒரு காட்சி. இப்படி ஒரு நிலைமை உருவாகும், என்னுடைய அழகிய அந்த பள்ளத்தாக்கு இப்படி ஒரு சீரழிந்து போகும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. சிவில் மக்களுடைய வாழ்வை நீங்க நினைச்சு பாருங்க. 30 நாட்கள் வெளியே வர முடியாது என்றால் வாழ்வு எப்படி இருக்கும்? சின்ன பின்னமாய் கிடக்குது. இப்பொழுதாவது இந்திய அரசு விழித்துக் கொள்ள வேண்டாமா என்று அவர் பேசியிருக்கார். அதே பாணியில டாக்டர் கரண் சிங் பேசியிருக்கார். ஹரிசிங்கை பற்றி சொன்னாரே, அவருடைய புதல்வர், அவர் என்ன பேசுறார் என்றால், நீங்கள் தயவு செய்து
காஷ்மீரி மக்கள் அவங்களுக்கு அளிக்கப்பட்ட அந்த உத்தரவாதங்களை அவற்றை நீர்த்து போக செய்து விடாதீர்கள். நாம் செய்து விட்டோமோ என்று நான் கவலை கொள்கிறேன். தயவு செய்து அவருடைய இதயநாதத்தை செவி கொடுத்து கேளுங்கள் என்று ரொம்ப உணர்ச்சிகரமா பேசியிருக்கார். நான் மோடி அரசை கேட்டுக்கொள்வதெல்லாம் அதுதான். நிச்சயமாக அந்த மக்கள் இந்தியாவோடு தான் இருக்க விரும்புறாங்க என்பதுதான் எங்களுடைய கணிப்பு. ஆனால் ஏன் இப்ப இப்படி இவ்வளவு தூரம் பெரிய போராட்டம்? மிக முக்கியமான உடனடி காரணம், மிச்சதுக்குள்ள கூட நான் பிறகு வர்றேன். மிக உடனடியான காரணம் நீங்க சொன்னது போல அந்த அதீத அதிகாரம், அந்த துணை ராணுவ படைக்கு ராணுவத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்க அந்த அதீத அதிகாரம் உள்ள அந்த சட்ட சரத்து, அதன் காரணமாகத்தான் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரோட சேர்த்து இன்னும் 2 பேரும் என்கிற எண்ணம் இன்றைக்கு எழுந்திருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன், அவர் சொல்றாரு பாகிஸ்தான் நிச்சயமா அவங்களும் வாலாட்டுறாங்க, சில வேலைகள்லாம் பண்றாங்க, அதை தடுக்க வேண்டும் என்பதில் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். அதுதான் ஒரே காரணம் என்றால், அதுதான் உண்மையான காரணம் என்றால், எங்க கட்சி என்ன சொல்லுது என்றால், அந்த அதீத அதிகாரத்தை எல்லைப்புறத்திலே இருக்கக்கூடிய பகுதிகளிலே மட்டும் அமுல்படுத்தலாமே. எதுக்கு ஊருக்குள்ள, எதுக்கு ஸ்ரீநகருக்குள்ள, ஏன் பள்ளத்தாக்குள்ள இந்த பகுதிக்குள்ள எல்லாம் நீங்க அதை அமுல்படுத்துறீங்க? அப்படி என்றால் அந்த அதீத அதிகாரம் பாகிஸ்தான் ஊடுருவலை தடுக்கவா அல்லது காஷ்மீர் மக்களுடைய நியாயமான உணர்வுகளை அழிக்கவா? இந்த கேள்விகள் இதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. முக்கியமான கேள்வி. அதற்கு திரு நாராயணனிடம் பதில் பெறலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச தொடரும். திரு ஐயநாதன், காஷ்மீருக்கு கூடுதல் அதிகாரம் இல்ல சுயாட்சி இது போன்ற வார்த்தைகள் பேசும் போதே அதன் மறுபுறத்தில் தேச விரோதம், தேச துரோகம், தேச பிரிவினை, அவர்களால் மட்டும்தான் இப்படி பேச முடியும் ஒரு அர்த்தம் தொடர்ச்சியாக இங்கு சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. இது ஒரு வகையான குறுகிய, இன்னும் சொல்ல போனா இறுக்கமான ஒரு மனநிலையோடு இந்த விவகாரம் பல தளங்களிலும் அணுகப்படுகிறது. அதனாலதான் இந்த பிரச்சனை இன்னும் தீர்வாகாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி இந்தியாவுடைய நாடாளுமன்றத்தில் பேசப்படவே இல்லை. வாஜ்பாய் அதை எதிர்பார்த்தார், அப்படி பேச வேண்டும் என்று நினைத்தார். அவர் பிரதமராக இருந்த 98-2004 ஆண்டுகளில் அந்த காலகட்டத்தில் காஷ்மீருடைய முதலமைச்சராக ஷேக் முகமது அப்துல்லாவினுடைய புதல்வர் ஃபரூக் அப்துல்லா இருந்தபோது அவர்கள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். வாக்கெடுப்பு என்றெல்லாம் கோரவில்லை, எங்களுக்கு சுயாட்சி அளியுங்கள். ஏற்கனவே ஒப்புக்கொண்டது என்ன? உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அயலுறவு, பாதுகாப்பு, கம்யூனிகேஷன், நாணய பச்சிடுதல், இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கட்டும், எங்களுக்கு சுயாட்சியை கொடுங்க. ஏனென்றால் எங்கள் மக்களுக்கு நாங்கள் நினைத்ததை செய்ய விரும்புகின்றோம் என்று அவர் ஒன்று கொடுத்தார். அப்பொழுது துணை முதலமைச்சராக இருந்த அத்வானியினுடைய கடும் எதிர்ப்பின் காரணமாக அதை ஏற்றுக்கொள்ளாமலேயே, அதை விவாதத்திற்கு கூட எடுத்துக்கொள்ளாமலேயே, பரிசீலனைக்கு கூட செய்யாமலேயே தூக்கி எறிந்தது. அப்பொழுது பாஜக கூட்டணியில் ஃபரூக் அப்துல்லா இருந்தார். அப்பொழுதுதான் ஃபரூக் அப்துல்லா ஒன்று சொன்னார், நாங்கள் எதை தீர்மானமாக நிறைவேற்றி உங்களிடம் அளித்திருக்கின்றோம் அதை பற்றி விவாதியுங்கள். நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லவில்லை, நீங்கள் விவாதிக்க வேண்டும் என்றுதான் நான் கோரிக்கை விடுக்கின்றேன். ஆனால் அதை கூட செய்யாமல் தூக்கி குப்பையில் எரிகின்றீர்கள் என்றால் எங்களுடைய மக்களினுடைய, எமது சபையினுடைய உணர்வுகளுக்கு இந்த இந்திய அரசு அளிக்கக்கூடிய மரியாதை இதுதானா என்று கேட்டார். இதுதான் இங்க முக்கியம். நீங்க மிஸ்இன்டர்பிரேஷன் அப்படின்றது ஒண்ணு சட்டத்துல கூடவே கூடாதுன்னு சொல்றோம். சுயாட்சி தான் எதுன்னு புரியாதா? ஒரு சுயாட்சி கொடுத்ததுனால தான் இன்னைக்கு யுனைடெட் கிங்டம்னு சொல்லிட்டு அந்த நாடு இருக்குது. இங்கிலாந்துன்னு ஆயிடும் இல்லாட்டி. அதோட ஏன் ஸ்காட்லாந்து இருக்கு, ஏன் வட அயர்லாந்து இருக்குது? அது ஒரு யூனிட்டரி கான்ஸ்டிடியூஷன் உள்ள நாடு தான். ஆனா அது சுயாட்சியை கொடுத்திருக்குது. நம்ம ஃபெடரல் அப்படின்னு சொல்றோம், ஒரு குவாசி ஃபெடரல், வாட் எவர் கிவ். அதுதான் சொன்னார் கரண் சிங் ஐயா குறிப்பிட்டாரு, தருண் குறிப்பிட்டாரு. நாங்கள் அந்த மக்களுக்கு நாம் அளித்த, நான் ஆரம்பிச்சேன், நாம் அந்த மக்களுக்கு அளித்த அந்த வாக்குறுதிகளை ஏன் நிறைவேற்ற தவறுகின்றோம்? திரு அருணன், அதுதான் இங்க முக்கியம். ஐயநாதன் சொல்ற அந்த நாம் அப்படிங்கிறதுக்குள்ள பல அர்த்தங்களை என்னால பார்க்க முடியும். சுயாட்சி அப்படின்ற ஒரு விஷயம் வைக்கப்படும் போது இங்கு பல இடங்கள்ல பல ஒப்பீடுகள் இருக்கு. தமிழக சூழல்ல ஈழத்தையும் காஷ்மீரையும் ஒப்பிடக்கூடிய ஒரு நிலை. சுயாட்சி என்றாலே அந்த மாநிலம் இந்தியா விட்டு பிரிந்து போய்விடும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். கூடுதல் அதிகாரம் கொடுக்கும் போது அயல்நாட்டினுடைய இந்த இன்ட்ரூஷன்ஸ் உள்ள வரும், தேசத்தின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் அப்படிங்கிற விளக்கங்கள் தொடர்ச்சியாக வைக்கப்பட்டு கொண்டே வருகிறது. உங்களை போன்ற மார்க்சியவாதிகள் இந்த சுயாட்சி எப்படி பார்க்கிறீர்கள்? தனித்தேசம், தனித்து இயங்கக்கூடிய உரிமை அப்படிங்கிறது சுயாட்சியா, இல்ல இந்த செட்டப்புக்குள்ள இருந்து கொண்டே சுயாட்சி அப்படிங்கிறது சாத்தியமாகுமா? அதாவது ஒவ்வொரு தேசிய இன பிரச்சனையும் தனித்தனியாக தான் பார்க்கணும் என்பதுதான் மார்க்சியத்தினுடைய அடிப்படை கோட்பாடு. ஆகவே நான் ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு பேச தயாராக இல்லை. காஷ்மீரை பொறுத்தவரையில் அதற்கென்று ஒரு தனி வரலாறு. ஐயநாதன் ஐயா தெளிவாக சுட்டி காண்பித்தது போல அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஸல்,
அந்த இணைப்பு அந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்ட ஹரி சிங். அதில் உள்ளது இதுதான், நாங்கள் இணைய ஒப்புக்கொள்கிறோம், இந்த இந்தியாவினுடைய அந்த அதிகாரத்தை நாங்கள் ஏற்கிறோம். எதில் என்றால் அந்த 3 விஷயங்கள்: பாதுகாப்பு, அயல் உறவு, செய்தி தொடர்பு மற்றும் அதனுடன் சம்பந்தப்பட்ட இந்த 3உடன் சம்பந்தப்பட்ட தொடர்புடைய இதர அதிகாரங்களில் அவங்களுடைய மேலாண்மை இருக்கட்டும். மற்ற வகையில் எங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் எதையும் செய்யக்கூடாது, வித்தவுட் த கன்கரன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் என்று அதில் இருக்கு. இதனுடைய ஒரு வடிவமாகத்தான் பிரிவு 370 என்பது உருவாக்கப்பட்டு நம்முடைய அரசியல் சாசனத்தில் சேர்க்கப்பட்டது. சிக்கல் என்னன்னா, காங்கிரஸ் ஆட்சியிலேயே அந்த பிரிவு 370 எந்த அளவுக்கு அதை நீர்த்து போக செய்ய முடியுமோ அதை ஒவ்வொன்றா செஞ்சுட்டு வந்தாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் வெளியிலிருந்த அந்த அழுத்தத்தை கொடுத்த அன்றைய ஜனசங்கம், பின்னாடி வந்த பாஜக. ஏன்னா அவங்கள பொறுத்த வரையில், அது அவங்களுடைய குருபீடமாகிய RSS பொறுத்த வரையில் அந்த பிரிவு 370 இருக்கக்கூடாது என்பது அவங்களுடைய கருத்து. அது எவ்வளவு சிக்கலானது நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இப்போ பாகிஸ்தான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்குன்னா, இந்த காஷ்மீர் சேர்ந்ததே அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. சேர்ந்ததுக்கான ஆதாரம் என்பது அந்த இணைப்பு பத்திரம், அதன் அடிப்படையில் உருவானது 370. நீங்க 370 நீக்கினீங்கன்னா பாகிஸ்தான் என்ன சொல்லும்னா, பாருங்க சேர்த்ததே இப்ப இல்லாம போச்சு, ஏன்னா 370 நீங்க காலி பண்ணிட்டீங்கன்னு வந்துடும். இந்த மாதிரி ஆபத்தெல்லாம் இருக்கு. இதெல்லாம் புரிந்து கொள்ளாமல் பாஜக இப்பொழுதும் அவங்க தெரியும், நம்முடைய தேர்தல் இருக்கக்கூடிய கடைசி பகுதியில் இந்த வருஷம் இந்த தடவையும் போட்டு வச்சிருக்காங்க 370 பிரிவை நீக்கணும்னு. இத்தகைய கட்சியினுடைய ஆட்சி, இதனுடைய பார்வை காஷ்மீர் மக்கள் வாழ் என்னவா இருக்கும்? எங்களுடைய கருத்து என்னன்னா, நீங்க இந்த 370ஐயும் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த சுயாட்சி உரிமைகளையும் கொடுத்தாலே, அதை பராமரிச்சாலே, அந்த உறுதிமொழியை நிறைவேற்றினாலே அந்த மக்களுக்கு இந்திய அரசின் மீதும் மிகுந்த நம்பிக்கை வரும். இப்ப அவங்க அந்நியப்பட்டு போய் நிக்கிறாங்க. அந்த அந்நியப்படுத்தலை தடுத்து அவர்களுடைய உள்ளங்களை வெல்ல வேண்டிய வேலை நம்ம செய்யணும். நம்ம என்ன பண்றோம், பெல்லட் குண்டுகளையும் பெல்லட் துப்பாக்கிகளை போட்டுக்கிட்டு அவங்க மேல வீசிக்கொண்டிருக்கோம். ரொம்ப கொடுமையா இருக்கு அந்த காட்சி. எங்களுடைய தோழர்கள் பேசியிருக்காங்க நாடாளுமன்றத்தில், பெரும்பாலும் அந்த பெல்லட் துப்பாக்கிகள் மூலமா இடுப்புக்கு மேல சுடப்பட்டிருக்கு. ஆகவே நீங்க பாத்தீங்கன்னா பல பேருடைய உடம்புல மார்பில இருந்து மேல வரைக்கும் அது பரவி பல நூற்றுக்கணக்கானுடைய பார்வை பறிபோய் இருக்குது. எங்களுடைய தோழர் யெச்சூரி தான் சொல்லியிருக்கார், பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக இஸ்ரேல் கூட இத்தகைய நாசகர குண்டுகளை வீசவில்லை, இந்த துப்பாக்கியை பயன்படுத்தவில்லை. ஆனா நம்முடைய அரசு இதை நம்முடைய மக்களுக்கு எதிராக பயன்படுத்தி இருக்கிறது, இது நியாயமானு கேட்டிருக்காரு. அவே நிச்சயமாக மாநில சுயாட்சி என்பதை கண்டு நம்ம மிரள வேண்டிய அவசியமே இல்லை. ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரையில் அதற்கென்று ஒரு சிறப்பு, அதற்கென்று ஒரு வரலாறு இருக்குது. அந்த வரலாற்றின் அடிப்படையில் எங்களுடைய கருத்து, பிரிவு 370ஐ நீங்கள் உளப்பூர்வமாக அமுல்படுத்தினாலே நிச்சயமாக அவர்களை வெல்ல முடியும். ஆனா வேறு பல விஷயங்கள் இந்த காலத்தில் வந்துருச்சு. ஆகவே எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, தயவு செய்து அங்கே இருக்கக்கூடிய சகல விதமான அரசியல் சக்திகளோடும் இதர குடிமை சக்திகளோடும் உட்கார்ந்து பேசுங்க என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். திரு ஷானவாஸ், பொது வாக்கெடுப்பு அப்படிங்கிற கோரிக்கை இருக்கக்கூடிய அவர்களுக்கு அளிக்கப்பட்ட பேருக்கு நான் பதில் திரு நாராயணன், நீங்க அதை புரிந்து கொள்ள வேண்டாம் நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப நுணுக்கமான விவகாரம். இங்க இருக்கிற 3 பேர் இல்ல, அதை நான் தெளிவுபடுத்திடுறேன். ஏற்கனவே ஒரு ரவுண்ட் இதை நான் தெளிவுபடுத்திடுறேன். கொஞ்சம் பேசினாரு, திருப்பி அவர் பேசிருக்காரு. அப்போ இல்ல, அது என்ன காரணம் எனக்கு நீங்க நேரம் கொடுக்க மாட்டீங்க. இல்ல, ஒரு விஷயமா பேசும் பொழுது நீங்க அப்படி பிரெடிக்ஷனுக்கு வர வேண்டாம்னு உங்களை கேட்டுக்கிறேன். நான் என்னோட விளக்கத்தை நீங்க சொன்ன ஆரம்பிச்சீங்க. ஒரு நெறியாளரா இந்த 3 பேருக்குள்ளயும் காஷ்மீர் விவகாரங்கள்ல பல்வேறு மாற்று கருத்துக்கள் இருக்கு. அது குறித்து இல்ல, இந்த 3 பேருக்கு ஒரு புறமும் நீங்க ஒரு புறமுங்கிற அந்த சித்திரிப்பை கொடுக்க வேண்டாம் நினைக்கிறேன். ஏன்னா இந்த 3 பேருக்குள்ளயும் அவர்கள் தத்துவார்த்த ரீதியாக செயல்பாட்டு ரீதியாக பல்வேறு மாற்று கருத்துக்கள் இருக்கு. அது இந்த விவகாரத்தை நுணுக்கமாக வரலாற்றை தெரிந்து கொண்டவர்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் அது தெரியும். திரு ஷானவாஸ், பொது வாக்கெடுப்பு அப்படிங்கிற கோரிக்கை அந்த மக்களின் யதார்த்தமான அடிப்படை உணர்வுகளை வெளியில் எடுத்துட்டு வருங்கிறதும், இருக்கக்கூடிய ஏற்கனவே அவர்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதி அடிப்படையில் நீங்க செயல்படுத்தினாலே அது போதுங்கிறதுக்குள்ளேயும் பல்வேறு வேறுபாடுகளை பார்க்க முடியும். உடனடி தீர்வாக எது அமையும், எது சாத்தியமாகும், உங்களுடைய கருத்து என்ன? அதாவது இந்த பொது வாக்கெடுப்பு இருக்கு இல்லையா, இது மறைமுகமாக ஒரு வாக்கெடுப்பு அங்கே நடந்துதான் வருது. முற்றாக அந்த மக்களினுடைய உணர்வுகளை இந்திய அரசு கேட்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது. எப்படி கேட்குறாங்கன்னா, இப்போ இந்த மாதிரியான நெருக்கடி பிரச்சனை மேலெழுந்து வரும்போது அனைத்து கட்சி குழு என்று ஒரு குழு போகிறது காஷ்மீருக்கு.
கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுல விடுதலை சிறுத்தைகள் அங்கம் பெற்றிருக்கும் போது எங்களுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அவரும் அந்த குழுவில் இடம்பெற்று உள்துறை அமைச்சர் சிதம்பரம் அவர்கள் தலைமையில் ஒரு குழுவா போனாங்க. போய் அங்க பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், பொதுமக்கள் கூடுகிற சந்தைகள்னு மக்களை அங்கங்கே சந்திச்சு பேசினாங்க. சந்தித்து பேசும்போது அங்கே கூடுகிற பெரும்பான்மையான மக்கள், அரசு தான் கூப்பிடுது, அரசு அப்படியே திரட்டிட்டு வருது மக்களை, இது திட்டம் போட்டு வந்து இவங்க தான் வரணும் அவங்க வரக்கூடாது என்று ஃபில்டர் பண்ணிலாம் கூட்டு வரல, மக்களை அழைக்கிறார்கள், மக்கள் வந்து பொது இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த அனைத்து கட்சி குழு அந்த மக்களிடம் பேசுகிறது. எங்க தலைவர் சொல்றார், அவர்கள் பேசுகிற மொழி எனக்கு சரியாக புரியவில்லை, ஆனால் அவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடிந்தது. அங்கே ஒருவர் எழுந்தார், சிதம்பரம் அவர்களை நோக்கி சொன்னார், மிஸ்டர் சிதம்பரம், நீங்கள் லண்டனில் படித்துக் கொண்டிருந்த அதே காலகட்டத்தில் தான் நானும் படித்துக் கொண்டிருந்தேன், 2 பேரும் படிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்திருக்கிறோம், ஆனா நீங்க உங்கள் மண்ணில் சுதந்திரமாக இருக்கிறீர்கள், எங்களை ஏன் சிறை வைத்திருக்கிறீர்கள் என்று சிதம்பரத்தை பார்த்து ஒரு காஷ்மீர் கேட்டார் என்று எங்களுடைய தலைவர் அந்த பயணத்தை பற்றிய குறிப்பில் பதிவு செய்கிறார். இந்த உணர்வை காஷ்மீர் முழுக்க நாங்கள் பார்த்தோம் என்று அந்த அனைத்து கட்சி குழு இடம்பெற்று எங்கள் தலைவர் பதிவு செய்கிறார். அப்போ இது ஒரு மறைமுகமான வாக்கெடுப்பு தான். குழு போகுது, அனைத்து கட்சி குழு போகுது, உள்துறை அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட அனைத்து கட்சி குழு போகும்போது அந்த மக்களுடைய உணர்வு அப்பப்ப தெரிஞ்சுக்கிட்டு தான் வர்றாங்க. இந்த குழுட்ட அந்த மக்கள் தங்களுடைய உணர்வை வெளிப்படையா பதிவு செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனாலும் அதை ஒத்துக்கொள்வதற்கு இந்திய அரசு தயாராக இல்லை. ஒத்துக்கொள்றதுல தான் நான் கேட்கிறேன். நீங்க சொல்றதை வேறு வகையாக கூட புரிந்து கொள்றேன். ஒரு வாய்ப்பில் அந்த மக்கள் விடுதலையை கேட்கிறார்கள், இந்த தேசத்திலிருந்து விடுதலையை கேட்கிறார்கள், ஒரு உணர்வு அங்க வேலோங்கி இருக்கின்றது நீங்க சரின்னு எடுத்துக்கொண்டால் கூட அது எப்படி ஒரு இந்திய ஐக்கிய ஆட்சி எப்படி அதை ஏற்றுக்கொள்ளும்? அதிலிருந்து அந்த மக்களை வென்றெடுத்து இந்தியாவோடு இணைத்துக் கொள்வதற்கு தானே ஒரு அரசு முயற்சி செய்யும். அதுதான் ஒரு அரசினுடைய சரியான பாதையா இருக்கும். அதற்கு 370 இல்ல அவர்கள் அளித்த வாக்குறுதிகளை சரியாக அமல்படுத்துவது மட்டும் தான் தீர்வா இருக்கும். பொதுவாக எப்படி தீர்வா இருக்கும்? அதாவது நீங்க வந்து இப்போ இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களைப் போலவே காஷ்மீரும் ஒரு மாநிலம்னு நம்ம அடையாளப்படுத்துறோம். எந்த மாநிலத்திற்கும் தனியா கொடி வச்சுக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. ஆனா இன்னைக்கு முஃப்தி ஷயீத் பொறுப்பேற்கிறாரு, மோடி பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு, பிரதமர் மோடி. இந்திய தேசிய கொடியும் இருக்குது, பக்கத்துல இன்னொரு கொடியும் இருந்தது. அது என்ன கொடி? ஏன் காஷ்மீருக்கான கொடி. அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்? அப்ப காஷ்மீரை நாம ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வைத்திருக்கிறோம் என்பதை தான் அந்த கொடி உணர்த்துகிறது. அந்த மக்களுக்கு என்று ஒரு கொடி இருக்கிறது. அப்போ இதை நாம இதை வெளியே சொல்றதே இல்லை, நாம இந்த கோணத்துல பார்க்கறது இல்லை. எல்லா மாநிலம் போல, தமிழ்நாடு போல, ஆந்திரா போல, கர்நாடகம் போல காஷ்மீரும் ஒரு மாநிலம் என்று அடையாளப்படுத்துகிறோமே தவிர இந்த நுட்பமான விஷயங்களை நாம தவிர்த்துக்கிட்டே வர்றோம். நீங்க எவ்வளவு காலத்துக்கு தவிர்ப்பீங்க? அந்த மக்கள் எழுந்து போராடிக்கிட்டே இருக்காங்க. அப்போ தற்காலிகமாக நீங்க சொன்னது மாதிரி நிரந்தர தீர்வை கூட விட்டுருங்க. தற்காலிக தீர்வு என்பது அங்கிருந்து ராணுவத்தை வெளியேற்றுவது, அந்த மக்கள் அடிப்படையாக கேட்பது. இதையும் அந்த அனைத்து கட்சி குழுல சொன்னாங்க, எங்க தலைவர் பதிவு பண்ணியிருக்காரு. அந்த லைன்ல தான் திரு நாராயணன் தொடங்க நினைத்தேன். பார்வை என்பது நீங்க மற்ற 31 மாநிலங்கள் மீதான பார்வையும் வரலாற்று ரீதியாக காஷ்மீர் மீது கொண்டிருக்கிற பார்வைக்கும் வித்தியாசங்கள் இருக்கும் போது அதன் பல கோரிக்கைகள்ல உடனடி கோரிக்கை என்பது இந்த ராணுவத்தை திரும்ப பெறுதல், ராணுவத்திற்கான குறைந்தபட்சம் ராணுவத்திற்கான அதிகாரத்தையாவது முதல் கட்டமாக திரும்ப பெறுதல்ங்கிறதா. ஆனால் அதற்கு பதிலாக பெல்லட் குண்டுகள் அப்படிங்கிறது அந்த பிரச்சனையை இன்னும் தீவிரமாக்கி இருக்கிறதுன்னா மத்திய அரசு தவறாக கையாண்டுருக்குன்னு அர்த்தம். 2010 கூட இந்த மாதிரியான பெல்லட் குண்டுகள் பாய்ந்து இதை விட 2 மடங்கு அதிகமான உயிர் சேதங்களும் காயங்களும் ஏற்பட்டிருக்கின்றன. 2010 அது பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு அதெல்லாம் கேட்டாங்களா அப்படின்னு இந்த எதிர்வினையெல்லாம் நாட்ட விரும்பல. ஆனா நீங்க சொன்னது போல ஒரு 32 மாநிலத்துல இங்க இதுல மட்டும் காஷ்மீர்ல மட்டும் ஏன் அப்படி இருக்குதுன்னு சொன்னா, உறுதியாக இந்த நாட்டை துண்டாட வேண்டும் என்று திட்டம் போட்டு பாகிஸ்தான் செயல்படுகிறது. அதற்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு சில பிரிவினைவாதிகள் துணை போகிறார்கள் என்றுதான் அர்த்தம். இதுல ரொம்ப ஒரு தமாஷான விஷயமே என்னன்னா, கம்யூனிஸ்ட் கட்சியினர் வந்து ஒரு தேசிய பார்வையோடு இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினர் காஷ்மீர்ல நடப்பதை வீரம் செறிந்த போராட்டம்னு அருணன் சொல்றாரு. அதுக்கப்புறமா அந்த RSS குரு என்ன சொன்னாரு, குரு பீடம்னு சொல்றாரு. ஆனா இவர்களுடைய கம்யூனிஸ்டுகளுடைய குருபீடமான சீனா நம்முடைய நிலத்தை ஆக்கிரமித்த போது கம்யூனிஸ்டுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இவர்களுடைய குருபீடம் சீனாவிற்கு இங்க போர் நடந்த போது கூட இவர்கள் அந்த குருபீடமான சீனாவுக்கு ஆதரவு கொடுத்து அதனால் அவர்கள் தடை செய்யப்பட்டார்கள் என்பதையும் அவர் மனதிலே கொள்ள வேண்டும். அந்த சிந்தனையிலிருந்து இன்னும் அவங்க வெளியவே வரலன்னு நான் நினைக்கிறேன். தவிர ஒரு போராட்டம் நடக்கிறது, இதுல நீங்க வந்து வன்முறையை கையாளக்கூடாது, ராணுவம் எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னா, நந்திகிராம்லயும் சிங்கூர்லயும் நூற்றுக்கணக்கான அப்பாவி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், இஸ்லாமியர்கள், சிறுபான்மையினர் இறந்தார்களே. அப்ப வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் ஏன் அது செஞ்சது? அவங்களால சொல்ல முடியுமா? விஷயம் என்னன்னா,
ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது அரசாங்கம் அதை கையாளும். ஆனால் இதெல்லாம் பேசுறோம், நமக்காக மாச சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ராணுவத்தினரை தாக்குகிறார்கள், ராணுவத்தினர் உயிரிழக்கிறார்கள், அவர்களை பத்தி யாரும் பேசுறதே இல்லையே. என்ன காரணம்? இங்க மட்டும் ஏன் பிரச்சனை நடக்குதுன்றதுதான் விஷயம். சென்ற வருடம் வாக்களித்து தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது யார் அந்த பெருவானவானி? அவன் ஒரு பயங்கரவாதி, தீவிரவாதி, இந்த நாட்டை துண்டாட துடித்துக் கொண்டிருந்த ஒரு ஆளை ரொம்ப நாளா காத்திருந்து அவர்கள் கண்டிப்பாக இரும்பு கரம் கொண்டு பயங்கரவாதத்தை அடக்க வேண்டும் என்று அரசாங்கம் செய்யும் பொழுது அதை ஆதரிக்கிறத விட்டுட்டு ஒரு பயங்கரவாதிய போராளிங்கிறது, வீரம் செறிந்த போராட்டம்ங்கிறது யார் செஞ்சா என்ன? தவறுதான். இன்னைக்கு சட்டத்தை மீறி நாம் அனைவருமே சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் தான். சட்டத்தை மீறி யார் அகிம்சை இல்லாது வன்முறையை கையாளுகிறார்களோ அவர்கள் மீது வன்முறையோடு தான் கண்டிப்பாக அரசாங்கம் இரும்பு கரம் கொண்டு அடக்கத்தான் வேண்டும். பயங்கரவாதிகளுக்கு எதிராக துப்பாக்கி தூக்குவது, அவர்களை ஆயுதம் கொண்டு அடக்குவது சரி. ஆனால் அங்க இருக்கிற பெண்கள் மீதும் குழந்தைகள் மீதும் பெல்லட் குண்டு வீசி யார் வீட்டுக்குள்ளேயாவது போய் பெல்லட் குண்டு அடிச்சாங்களா? நான் என்ன சொல்றேன், சட்டத்திற்கு புறம்பாகாது யாராக இருந்தாலும் பெண்களை பாதுகாப்பாக கொண்டு பின்னால இருந்து அவங்க ஷூட் பண்ணா நம்ம ராணுவ வீரர்கள் செத்தா பரவாயில்லையா? என்ன மாதிரியான ஒரு விஷயம் எனக்கு புரியல. குழந்தைகளே ரோட்டுக்கு வந்தாங்க, யாருடைய தூண்டுதலால வராங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? சொல்றது இல்லையே. அப்ப ரோட்டுக்கு வெளியே இருக்கிறவங்க, நான் ஒரு நிமிஷம் இருங்க. நான் என்ன கேட்கிறேன், அப்போ பெண்களையோ இல்ல குழந்தைகளையோ கேடயமாக கொண்டு இந்த சிந்தனைக்கு எதிராக இருக்கக்கூடிய மற்ற சிவிலியன்ஸ் அவங்க குழந்தைகளும் பெண்களும் கொலை பண்ணா அதை ஏத்துக்க முடியுமா? இது நியாயமான விஷயமா? இது நீங்க என்ன சொல்றீங்கன்னா வெறும் ஒரு நிமிஷம் ஐயா, ஒரு நிமிஷம், ராணுவத்திற்கும் எதிரில் இருக்கிற அந்த பெண்கள் குழந்தைகளுக்கு தான் ப்ராப்ளம் இல்லையா? நான் எனக்கு அப்போ நான் இப்ப ஏற்கனவே பேசுறது போல தபசி மாலிக் என்கின்ற அந்த பெண்ணை கற்பழித்து உயிரோடு எரித்து கொலை செய்தல் 2 கம்யூனிஸ்ட் கட்சியினர் தான் தண்டனை பெற்றிருக்கிறார்கள். அது முறையா? அப்படி இல்ல விஷயம். இங்க இந்த விஷயத்துல சிவிலியன்ஸ் ஆதரவாக போராடுகிறார்களா எதிராக போராடுகிறான்றது விஷயம் வேற. அதனால அவங்களும் தாக்கப்படுகிறார்கள். நான் இல்லன்னு மறுக்கல, சில விஷயங்கள் நடந்திருக்குது, நாம் வருத்தப்படுகிறோம். ஆனால் இதை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? தவிர நீங்க ஒரு போராட்டத்துல கல் கொண்டு எரியிற அந்த பொதுமக்கள் சொல்றீங்க சார், பொதுமக்கள் அவங்களே சொல்றீங்க, கவர்மெண்ட் தான் சொல்லுது. நான் என்ன பொதுமக்கள் கல்ல விட்டு எரிஞ்சாங்க, தீவிரவாத கல்ல விட்டு இல்ல இல்ல சார். நான் என்ன கேட்கிறேன், கல்லை விட்டு எரிவு தவறா இல்ல, எவ்வளவுதான விஷயமே. ஒரு சார் வன்முறையை யார் எடுத்தாலும் தவறு தானே சார். குழந்தை கல் எடுத்து எரிஞ்சுதான் என்ன பேசுறீங்க நீங்க? இல்ல ஒரு நிமிஷம் ஐயா, இல்ல எனக்கு நீங்க தியாகசம்மல் இல்ல, இது நான் பதில் சொல்லி ஆகணும். நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லிட்டேன். ஆனால் இவங்க இந்த ராஜா ஹரிசிங் என்னெல்லாம் செஞ்சாரு, ஒப்பந்தம் போட்டது, ஒப்பந்தம் எல்லாம் போடல. இங்க டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் ஆர்டிகல் 370 அவர் நான் கண்டிப்பாக இதை ஒப்புக்கொள்ள முடியாது என்று சொல்லி கையெழுத்து போட மாட்டேன் அண்ணல் அம்பேத்கர் சொல்ற கான்ஸ்டிடியூஷன்ல. இவங்க ஏதோ கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லிட்டாங்க, கோபால்சாமி ஐயங்கார அமைச்சு அதுக்கு போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்தாங்க. அண்ணல் அம்பேத்கர் இதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பை சொன்னார். பாராளுமன்றத்தில் உங்களுக்கு இது கொடுக்கிறேன். காஷ்மீரை இணைத்தது குருஜி கோல்வால்கர் RSS சர்தார் பட்டேல் சொல்லி எதற்காக போறாங்க? பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை எடுத்ததால. இவ்வளவு வரலாற்றை மாத்தி பேசக்கூடாது. சொன்னதுனால இப்ப நான் பாஜகவுடைய குறிப்பீடு RSS சொன்னேன், அவர் அதை மறுக்கல. ஆனா நான் ஆனா சீனா எங்களுக்கு குறிப்பீடம் அல்ல, இன்னைக்கு அல்ல இருக்கு. நீங்களா சொல்ற நான் இல்லை, நீங்க RSS இல்லைன்னு சொல்லுங்க. சொல்றேன் சார், அப்புறமா என்ன இருக்குது? நீங்க ஒத்துக்க மாட்டேன்றீங்க, தடை பண்ணாங்க. பேச விடுங்க. நீங்க ஒரு விஷயம் ஆனா நீங்க அதற்கு பிறகு ஒரு கேள்வி கேட்டீங்க, அதுக்கு நான் பதில் சொன்னேன். அந்த குற்றச்சாட்டுக்கு நான் பதில் சொல்லலன்னா
நான் இந்த விவாதத்துல நீங்க ஆரம்பத்துல இருந்தே யார் பேசணும் குறுக்கிடல, யாரும் யாருமே நேரம் கொடுக்காம நான் ஒரு நெறியாளரா நீங்க எனக்கு தயவு செய்து உள்நோக்கம் கற்பிக்காதீங்க. இல்ல நீங்க நேரம் சொல்லும் போது கேட்டுக்கொள்கிறேன் சொல்லும் போது அதுக்கான விளக்கத்தை தர கடமைப்பட்ட ஒரே நிமிஷத்தில் அருணன், இங்க இருக்கிற 4 பேருக்கும் காஷ்மீர் விவகாரத்தில் தனித்தனியாக தத்துவார்த்த பின்புலங்கள் இருக்கின்றன. அதையும் விவாதிக்க வேண்டிய கடமை 4 பேருக்கும் தனித்தனியாக. ஷானவாஸுக்கு இருக்கக்கூடிய அணுகுமுறை வேறு, எனக்கான விளக்கம் கொடுத்திருக்கேன். தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிற ஐயனாரனுடைய ஐடியாலஜி வேற, இவங்க 4 பேருக்குமே வேற விஷயங்கள் இருக்கு, அதையும் நான் பேசணும். அடுத்த எல்லாத்தையும் ஒத்த வரையில நான் முடிச்சிடுறேன். அதே போல சீனா விவகாரத்திலையும் ஒன்னும் கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்படல, அவர் தவறான தகவல் தர்றாரு. நீங்க பாட்டுக்கு தவறான தகவல் தந்தீங்கன்னா, ஆனா அது தனியா பேசணும்னு ஆகவே நான் நேரம் கருதி அதுக்குள்ள போகல. அவரு திசை திருப்புவதாக நடுநடுல ஏதாவது சொல்லுவாரு, நம்ம அதுக்கு பலியாக வேண்டியதில்லை. ஆனா நான் என்ன கேட்கிறேன், இந்த 370 பற்றி அவர் எழுப்பியதுக்கு அவசியம் பதில் சொல்லி ஆகணும். இப்ப பாருங்க, எப்படி திடீர்னு இப்பதான் அவங்களுக்கு அண்ணல் அம்பேத்கர் மீது மிகப்பெரிய பிரிய இந்த பிரிவை எதிர்த்ததா சொல்றேன். அண்ணல் அம்பேத்கர் மீது அவங்களுக்கு திடீர் பிரியம் அவ்வப்போது வரும். இந்த விஷயத்தை பொறுத்தவரையில ஒரு முடிவு எடுப்பதற்கு முன்பு பல வகையான கருத்துக்கள் வருது. ஆனால் அண்ணலும் ஏற்றுக்கொண்டுதான் பிரிவு 370 அரசியல் சாசனத்தில் இறுதியாக இடம்பெற்றது என்பது வரலாற்று உண்மை. நீங்க பாட்டு இல்லைன்னு சொல்லுங்க, வரலாற்று உண்மை. நான் இப்ப என்ன அடிப்படையான விஷயத்துக்கு வர்றேன்னா, இப்ப பாருங்க உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது. சிவில் மக்கள் அவங்களுடைய உரிமைகள் பறிபோகுது என்று போராடுறாங்க. நான் மீண்டும் சொல்றேன், சிவில் மக்களுடைய அந்த போராட்டம் வீரம் செறிந்த போராட்டம் தான். ஆனால் தீவிரவாதிகளுடைய பிரிவினைவாத போராட்டத்தை கம்யூனிஸ்டுகள் ஏற்கவில்லை. நாங்கள் அங்கிருந்து நாங்க மாறுபடுறோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த தீவிரவாதிகளுடைய பிரிவினைவாதத்தை எதிர்க்கிறோம் என்கிற பெயரில் காஷ்மீர் மக்களுடைய சிவில் உரிமைகளை முடக்குறீங்க, ஒடுக்குறீங்க. அதை எதிர்த்து அவங்க போராடுவது என்பது நடக்கத்தான் செய்யும். அவர்கள் மீது நீங்கள் மிகுந்த கவனத்தோடு அந்த போராட்டத்தை கையாள வேண்டும். பாருங்க, சிவில் மக்கள் கல்ல விட்டு எரிஞ்சாங்கன்னா நிச்சயம் அதை தடுக்கணும். ஏன் நீர் அடிச்சு தடுக்க முடியாது? எவ்வளவு நாடுகள் நடக்குது. அவங்க கல்ல விட்டு வீசினா பெல்லட் குண்டுகள், பெல்லட் துப்பாக்கிகள் தான் பயன்படுத்தணுமா? நம்ம மக்களுங்க, சாதாரண மக்களுங்க, அவங்க ஆயுதம் தாங்கிய போராளிகள் அல்லது பயங்கரவாதிகளாக இருந்தால் அவங்களை எதிர்த்து நீங்க ஆயுத பிரயோகம் செய்யுங்க, எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனால் ஆயுதம் இல்லாத சாதாரண காஷ்மீரி மக்களை நோக்கி நீங்கள் பெல்லட் துப்பாக்கியை பயன்படுத்துவது என்பது கொடூரமான மனித உரிமை மீறல். அதை கம்யூனிஸ்ட் இயக்கம் கண்டிக்கிறது. அடுத்த பாயிண்ட், 370 பற்றி உங்களுக்கு இப்படி ஒரு பார்வை இருக்கும் போது இவங்களால எப்படி ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை தீர்க்க முடியும்? 370 கூடாது இல்ல சொல்றாங்க. வருவோம் ஒரு நாள். நீங்க இருக்கட்டும், நாட்டை கெடுக்க நாங்க மெதுவா நாட்டை வளப்படுத்துவோம். அதாவது இந்தியாவின் அங்கம் காஷ்மீர்னு இந்திய அரசு திரும்ப திரும்ப சொல்லுகிறது. இந்தியாவின் அங்கமாக இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திலும் பொதுமக்களை ராணுவத்தை கொண்டு அரசு எதிர்கொள்வதில்லை. லோக்கல் போலீஸ் தான் பிரச்சனைகளை கையாளுறாங்க. ஆனா காஷ்மீரில் ராணுவத்தை கொண்டு மக்களை எதிர்கொள்ளக்கூடிய நிலை இருக்கிறது. ராணுவ வீரர்கள் எல்லாம் செத்து போகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். அதை பற்றி கவலைப்பட மாட்டீர்களா என்று கேட்டார். அதற்காகத்தான் நாங்கள் சொல்லுகிறோம், ராணுவத்தை தயவு செய்து அங்கிருந்து அப்புறப்படுத்துங்கள், தயவு செய்து ராணுவத்தை அப்புறப்படுத்துங்கள். ராணுவத்தினுடைய உயிர் மிக மிக முக்கியமானது. எதிரிகளோடு சண்டை போட வேண்டும், சொந்த நாட்டு மக்களோடு சண்டை போட விட்டு அவர்களை சாகடிக்க செய்யாதீர்கள். அந்த ராணுவத்தின் மீதும் கரிசனத்தோடு தான் நாங்கள் அந்த கோரிக்கை வைக்கிறோம். எனவே அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில், நான் ஏற்கனவே சொன்ன அனைத்து கட்சி கூட்டத்தில் காஷ்மீருக்கு போயிட்டு வந்த பிறகு டெல்லியில ஐக்கிய முற்போக்கு கூட்டணி கூட்டத்தில் சோனியா காந்தி அவர்கள் பேசும்போது சொல்றாங்க, காஷ்மீர் மக்கள் நம்முடைய மக்கள். எங்க தலைவர் அங்கிருந்து சொன்னாரு, இந்த உணர்வு நமக்கு இருக்குமானால், அவர்கள் நம்முடைய மக்கள் என்று இந்த அரசுக்கு வழிகாட்டக்கூடிய நீங்கள் உணர்வீர்களானால், அந்த மக்களை நம்ம மற்ற மாநில மக்களை எப்படி நடத்துகிறோமோ அது போல நடத்த வேண்டும். ஆனா நம்ம அப்படி நடத்தல, ராணுவத்தை வைத்து அவர்களை கையாளுகிறோம், ராணுவத்தை அங்கிருந்து திரும்ப பெற வேண்டும். முதல் படியாக இந்த ஆயுத சிறப்பு சட்டத்தை வாபஸ் வாங்கணும் என்பது முதல் படியான கோரிக்கை. அதை செய்யணும் இந்திய அரசு. எவ்வளவு எளிமையா அந்த விடயத்துக்கு வந்துருச்சு அப்படின்றத சொல்றேன். 1975 நீண்ட காலம் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஷேக் அப்துல்லா தமிழ்நாட்டிலிருந்து சென்ற
நாடாளுமன்ற உறுப்பினர் இரா செடியன் அவர்கள் காஷ்மீர் பிரச்சனையை பற்றி மிக ஆழமாக பேசியதை அடுத்து இந்திரா காந்தி அம்மையார் அவரிடம் கேட்டார்கள், என்ன செய்ய வேண்டும் இந்த அரசு என்று எதிர்பார்க்கின்றீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது இரா செடியன் சொன்னார், அவரிடம் பேசுங்கள் என்றார். ஷேக் அப்துல்லா விடுவிக்கப்பட்டார். இந்திரா காந்திக்கும் ஷேக் அப்துல்லா அவர்களுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது 1975. அப்பொழுது இந்த பாருங்கள், he reached an agreement with Indira Gandhi in 1975 in which he accepted the finality of accession to India with a condition in return for his as a chief minister and assurances about Kashmir's autonomy. ஏன் என்றால் இந்த மக்களை உயர்த்த வேண்டும், பொருளாதார ரீதியாக மேம்படுத்த வேண்டும், நயா காஷ்மீர் என்கிற தனது கனவை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவர் சுயாட்சி உரிமை கேட்டார். ஈரான் நெடுஞ்செழியன் அவர்கள் சொன்னார்கள், தன்னாட்சி என்பதன் பொருள் தனியாட்சி அல்ல என்றார். நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த நாட்டினுடைய அரசமைப்பை பற்றி ஒரு ஆளும் கட்சி ஒரு ஆழமான சிந்தனையை செலுத்தி பார்க்க வேண்டும். நாம் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றால் வருகின்ற 15ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசும் பொழுது அவர் சொல்ல வேண்டியதெல்லாம் ஒன்றுதான், அந்த ராணுவ சிறப்பு அதிகார சட்டத்தை வாபஸ் பெற்று சுதந்திர காற்றை அந்த பள்ளத்தாக்கில் வீசுவதற்கு வழிவகுக்க வேண்டும். அதன் முதல்படி அதில் இருந்துதான் எல்லாம் ஆரம்பிக்க வேண்டும். அந்த மக்களை நீங்கள் நம்பாமல் மேற்கொள்ளக்கூடிய அடக்குமுறை அனைத்தும் ஒருபோதும் காஷ்மீரை நம்மோடு இணைக்காது. சரியா, இது எப்பவுமே ஐயனாதன் வந்து ரொம்ப 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 டீடைல்டா ஸ்ட்ராட்டஜி சொல்லுவார். இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் தவறா சொல்லியிருக்கிறாரு. ஜவஹர்லால் நேரு இருந்த பொழுதுதான் ஷேக் அப்துல்லாவை தேச துரோக குற்றச்சாட்டுல கைது பண்ணி கொடைக்கானல், எங்கன்னா குழு கொடைக்கானல்ல தமிழ்நாட்டில் கொண்டு வந்து அடைச்சாங்க. அப்புறம் இன்னைக்கு கூட அந்த மாளிகைக்கு பேரு ஷேக் அப்துல்லா. அதே ஜவஹர்லால் நேரு தான் கூட்டிட்டு போய் அவர் முதல்வர் ஆக்குறாரு அங்க, அதாவது இல்ல பிரதமர் ஆக்குறாரு இவங்க இதுல. இந்திரா காந்தி வந்து அதான் இந்திரா காந்தி இல்ல நேருவே அதை செஞ்சுட்டார். சரி, அதுதான் நான் முதல்ல இருந்தே சொல்றேன், தவறுகள் சில நடந்திருக்கின்றன. யாரால்னா அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்களால் ஒரு சில விஷயங்கள் தவறாக கையாளப்பட்டன. நான் மறுபடியும் இங்க நான் வலியுறுத்துறேன், கடுமையாக டாக்டர் அண்ணா அம்பேத்கர் அவர்கள் இதை எதிர்த்தார். டாக்டர் அண்ணா அம்பேத்கர் அவர்கள் இதுல காஷ்மீர்ல நடந்த அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை கூட மீட்க வேண்டும் என்று தெளிவாக சொன்னார். இது எல்லாமே ஆதாரம் பாராளுமன்றத்தில் இருக்குது, நீங்க போய் பார்க்கலாம். நான் வந்து நாராயணன் சொல்லல, நீங்க போய் பார்த்துக்கலாம். ஆனா இதுல விஷயம் என்னன்னா, ஏதோ அண்ணா அம்பேத்கர் பத்தி இவங்க பேசுறாங்களேன்னு கம்யூனிஸ்ட் பேசவே கூடாது. ஏனென்றால் அவர்களுக்கு அண்ணா அம்பேத்கர் பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லை. காங்கிரசும் கம்யூனிஸ்டும் சேர்ந்துதான் அண்ணா அம்பேத்கர் அவர்களை தோற்கடித்தார்கள். தொடர்ந்து அண்ணா அம்பேத்கர் வெஸ்ட் பெங்கால்ல இருந்து மண்டல் என்கின்ற அவருடைய நண்பரின் மூலமாக, அவர் வந்து பாகிஸ்தானுடைய சட்ட ஆலோசகராக இருந்தார், அவர் மூலமாக வந்த பிறகு கூட காங்கிரசும் கம்யூனிஸ்ட் சேர்ந்து ராஜ்யசபால அவர் இருந்த போது அவரை தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டத்தையே வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்கறதுக்கு செஞ்சாங்க. அதன் பிறகு ராஜேந்திர பிரசாத் தலையிட்டு தான் மும்பையில வந்து அவரை கொண்டு வர வச்சாங்க. அதுக்கு கூட கம்யூனிஸ்டினுடைய தலைவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார், அன்னைக்கு அகில இந்திய தலைவர், நீங்க இந்த ஓட்டை நீங்க வீணெடுத்தா கூட பரவாயில்ல, அம்பேத்கரை மட்டும் ஜெயிக்க வைக்க கூடாது அப்படின்னு தெளிவா சொல்லிருக்காங்க. இதெல்லாம் வந்து வரலாறு. ஆனா அந்த வரலாறுலாம் மறைச்சிட்டு இன்னைக்கு ஏதோ பிஜேபி தான் செய்யுது, இது தவறான விஷயம். அதாவது வரலாறு சொல்லிட்ட உடனே அவர் சொல்லிட்டான், எதை வேணாலும் நீங்க பேசிட்டு இருக்கீங்க, நாங்க பேசாத ஆதாரம் இருக்கு. ஆனா வரலாறுலாம் நாங்க தெரியாத இங்க வந்து உட்கார்ந்துட்டுல அது நாராயணன் மட்டும் புரிஞ்சுக்கிட்டாரு. கோல்வால்கர் இணைச்சாருன்னு சொன்னாரு, பேசக்கூடாது. காஷ்மீர் பிரச்சனை பத்தி பேச வந்தா அவரு 1952 பேசக்கூடாது இருக்குங்க. நீங்க யாருக்கு என்ன பேசுறீங்கன்னு சொல்றேன். இல்ல காஷ்மீர் பிரச்சனை பத்தி பேசினா 1952 தேர்தலை பத்தி பேசுவாரு. அது சொல்ல வர ஒன்றும் இல்ல. அம்பேத்கர் அவரு ஒரு கட்சி, அந்த அடிப்படையில் அவர் போட்டியிடுறாரு. கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுது, காங்கிரஸ் கட்சி போட்டியிடுது. இன்னும் என்னது ஜனசங்கை அன்னைக்கு ஆதரிச்சாங்க. தவறா சொல்லாதீங்க.
எதிர்த்தார். அதுதான் உண்மை. அம்பேத்கரை பற்றி பேச தகுதியே இல்லாத ஒரு கட்சி அருகதே கிடையாதுங்க. அது பாஜக தான். அருகதே இல்ல. காரணம் கம்யூனிஸ்டுக்கு எதுக்குமே தகுதி இல்லை. அந்த அளவுக்கு அண்ணல் அம்பேத்கர் வகுப்புவாதத்தை எதிர்த்து இந்துத்துவத்தை எதிர்த்து எழுதி இருக்கிறார். அது இன்னைக்கு விவாதம் மையப்பொருள் எதிர்த்து பேசிட்டு